நயினார் நாகேந்திரன் மீது டிடிவி தினகரன் சரமாரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. என்டிஏ உடைகிறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு. ஒரு ஜோக் ஒன்று இருக்கும், உண்மையை சொல்கிறவங்கள தெய்வம்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டிடிவி ஒரு பக்கமும் நயினார் ஒரு பக்கமும் போட்டு பல உண்மைகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கத்திரிக்காய் மத்தி கடத்திற்கு வந்துருச்சு. அரசியல் ரீதியிலான மோதலாக இது மாறிடுச்சு. நயினாருக்கு செலக்டிவ் அம்னீஷியாவா என்கிற அளவுக்கு டிடிவி தினகரன் கடுமையாக பேசியிருக்கிறாரு. எங்களை அழிச்சுக்கிட்டு நாங்கள் நயினாரை ஜெயிக்க வைக்கணுமா அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. அப்போ எங்களை அழிச்சுக்கிட்டு நயினாரை வெற்றி பெற வைக்கணுமா என்கிற வார்த்தையே அடிப்படையில் தென் தமிழ்நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய சமூகத்துக்கான முக்குளத்தூர் சமூகத்துக்கான முகமாக நாங்கள் அது நயினாருக்கு நம்பர் 2 கீழே போய் அவர்கிட்ட சபார்டினேட்டாக இருக்க மாட்டோங்கிறது தான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் வச்ச குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடியை சிஎம்னு அமித்ஷாவே சொல்லலை, நயினார் எதுக்கு சொல்கிறாருங்கிற லெவலுக்கு போகுது. நேரடியாக எடப்பாடியும் நயினாரும் சேர்ந்து திட்டமிட்டு அவர் சொல்கிறத பார்த்தா அமித்ஷாவுக்கே தெரியாதுங்கிற லெவலுக்கெல்லாம் அதை நம்ம இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கு. எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் நாங்கள் கூட்டணி விட்டு விலகணும். யார் கொடுத்தா? நயினார் கொடுத்தாரு. அதற்கு முன்பாக இருந்த அண்ணாமலையோ அல்லது அமித்ஷா அவர்களோ அப்படி சொல்லலை. அமித்ஷா சொன்னது அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவாருங்கிறது. அவர் சொல்லாததை நீங்கள் ஏன் கமிட் பண்ணுறீங்க? ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று நயினார் சொன்ன பிறகு எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்தினார். 2 ஈவெண்ட்டுக்கு அவர்கள் அழைக்கப்படலைங்கிற பாயிண்ட் இருக்குது. ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சியினுடைய வெள்ளி விழாவோ இல்லை அதுக்கு அடுத்து வேறு ஒரு ஆண்டு விழா எல்லாரையும் கூப்பிட்றாரு என்டிஏ தலைவர்களை, அதில் இவர்கள் அழைக்கப்படலை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பிறகு மூப்பனாருடைய அந்த நினைவு நாள் விழாவுக்கு ஜிகே வாசன் அழைத்தது. இதை தாண்டி பிரதமர் வந்தது போனது இல்லை வேறு எதுக்குமே ஏதாவது கேள்வி எழுப்பினால் கூட பதில் வரலைங்கிற நிலை தான் இருக்குங்கிறத உடைச்சிருக்கிறார். கூட்டணியிலிருந்து வெளியேற்றணும்னு இது முழுக்க முழுக்க எடப்பாடியும் நயினாரும் திட்டமிட்டு ஏப்ரலில் அவங்க கூட்டணி சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு தலைவர் ஆகிறாரு. இந்த 4 மாதங்கள் 2 பேரும் கேல்குலேட்டடாக எங்களை அடிச்சிருக்காங்க. அதாவது எடப்பாடி எடுக்கிறது தான் முடிவு என்றால் அவரை எதிர்த்து, அவர் துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் எப்படி கூட போக முடியும்னு அந்த பாயிண்ட்டுக்கு அதை கொண்டு வராரு. எடப்பாடி தான் தலைவர்னு ஏற்றுக்கிற இடத்துக்கு நாங்கள் ஏன் போகணுங்கிறதா அது அமையுது. அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் பேசுகிறார் நயினார் நாகேந்திரன். யூஸ்வலாக டிடிவி ரொம்ப கடுமையாக இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பெரும்பாலும் பேச மாட்டார். அவருடைய இயல்பை தாண்டி அவர் பேசியிருக்காரு. அதே போல் செங்கோட்டையனை நான் சந்திப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் பேசியிருக்காரு. இதனுடைய நீட்சியாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இபிஎஸ் முதலமைச்சர் இல்லைன்னா இப்போ நாளைக்கு இவங்க வருவாங்களாங்கிறது வேற கேள்வி. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி நயினார் என்கிற இந்த 2 ஸ்டேட்டஸ் கோ, என்டிஏவினுடைய தமிழ்நாடு முகமாக அல்லது பாஜகவின் முகமாக தலைவராக நயினாரும் இபிஎஸும் இருப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் அதனுடைய ஓவரால் ஜிஸ்டாக இருக்கு. இதனுடைய இது இப்போ எடப்பாடிக்கும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்குமான போட்டியாக இல்லைன்னா பூசலாக பார்க்கறதா இல்லைன்னா நேரடியாக நயினாருக்கும் இவங்களுக்கும் உள்ள பிரச்சனையா? இது இப்போ நடந்த விஷயங்களுக்கான எதிர்வினைங்கிறத தாண்டி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை, தங்கள் சமூகத்தின் வாக்குகளை தங்கள் பக்கம் வைத்திருப்பதற்கான ஒரு கார்டாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எடப்பாடிக்கு இவங்கள அவருக்கு சேர்த்துக்க போகிறதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். அது சரி தவறு, தோத்தாலும் பரவாயில்ல, கட்சி நம்மகிட்ட இருந்துட்டா போதுங்கிற நிலைக்கு அவர் வந்துட்டாரா, அது தனி விவாதம். இப்போ இன்றைக்கு காலையில் கூட 5ஆம் கட்ட பயணம், எங்கெங்கே சுற்றுப்பயணம் போகிறேன் தருமபுரியிலேருந்து அந்த பயண விவரமெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவர் அதை தொடர போகிறாருங்கிறது இருக்குது. ஆனால் எடப்பாடி தென் தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய கட்டமைப்புங்கிறது பலவீனமாக இருக்குது. ஏற்கனவே இருந்த இடத்துக்கு இல்லை. ஓபிஎஸ் சசிகலா டிடிவிலாம் உள்ளே இருந்த சமயத்தில் இருந்த அளவுக்கு இல்லைங்கிறத அவரால் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் கூர்மையான அரசியல்வாதி தான், அதில் விஷயம் இல்லை. அங்கே நம்ம ஆட்களை நம்ம பலப்படுத்துகிறோன்னாலும் கூட அது போதாதுங்கிறதும் அவருக்கு புரிதல் இருக்குது. அதனால் நேரடியாக நம்ம மோதினோம்னா அது மீண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விவாதம், முக்குளத்தூர் விசஸ் இந்த பக்கம் கொங்கு வேளாள கவுண்டர்கள்ங்கிற அந்த சமூக ரீதியிலான மோதல் அப்படிங்கிறதுக்கு முகமாக அது மாறிடக்கூடாதுன்னு என்டிஏவினுடைய தென் தமிழ்நாட்டை நயினார்கிட்ட அவர் டெபுடேட் பண்ணிட்டாரோ,
இந்த பிரான்ச்சை நீங்கள் பார்த்துங்கிற மாதிரி எடப்பாடி அங்கே வந்து முடிவுகளை எடுக்கிறது இல்லை ஈக்குவேஷன்ஸில் இவரே முடிவு எடுத்தாலும் செயல்படுத்துகிற இடத்துக்கு, அதாவது வைக்கிற குற்றச்சாட்டு அதிமுகவின் ஒரு அணியாக பாஜகவை கொண்டு போய் நயினார் இணைச்சிட்டாருன்னு ஒரு பார்வை இருக்குது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் இல்லை, எடப்பாடி இவர் நயினார் அவர்கள் வந்ததுலேருந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சமூக வலைதளங்களில். அந்த அந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போன பிறகு அதிமுக இது நயினார் குறித்து அவதூறாக பேசினால் கட்சி நடவடிக்கை எடுக்கும்னு சொந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கே ஒரு எச்சரிக்கை விடப்பட்டது. அவங்களுடைய கம்யூனிகேஷன் விங் ஊடகத்துறை தலைவர் அப்படி ஒரு எச்சரிக்கை விட்டார். சொந்த கட்சி தலைவரை மோசமாக நீங்கள் பொதுவெளியில் சமூக வலைதளத்தில் பேச நடவடிக்கை எடுப்போங்கிற லெவலுக்கு அது இருந்தது. அப்போ அந்த ஸ்பிளிட் வந்து தெளிவாக தெரியுது. இந்த பக்கம் அதாவது நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோம்னா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த கடந்த கால ஈகோ யுத்தம் அந்த கூட்டணியுடைய முறிவு வரைக்கும் கொண்டு வந்தது. தேர்தல் முடிந்து அந்த முறிவுக்கு வந்தது. அந்த தேர்தல் முடிந்தால் அதில் ஊராட்சி ஒன்றிய தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் அவங்க ஒன்றா நின்னாங்க. ஏன்னா 21 வரைக்கும் எல்முருகன் இருந்தார், அதுக்கு பிறகு தான் இவரை மாற்றுறாங்க. 24 நிற்கலை. அப்போ அப்படி பார்த்தா ஒரு பெரிய தேர்தல் வரைக்கும் கொண்டு போவதற்கே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் அந்த காம்பட்டபிலிட்டி இல்லாமல் கூட்டணி உடைஞ்சிது. இது என்டிஏ எடப்பாடி வந்த பிறகு எலெக்ஷன் வரைக்கும் போகாமல் இதுவும் இப்போது உடைந்திருக்கிறது. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருந்த ஈகோ யுத்தம் யார் தன்னுடைய சமூகத்தில் அல்லது தன்னுடைய மண்டலத்தின் தலைவராக, அந்த முகமாக, ஐக்கானாக பார்க்கப்படுகிறார்கள் என்கிற அதே ஈகோ யுத்தம் இந்த பக்கம் நிழல் யுத்தமாக நயினாருக்கும் டிடிவி ஓபிஎஸ்க்கும் இருக்கிறது. கடந்த காலத்தில் நயினார் நாகேந்திரன் அவங்க 2 பேருக்கும் அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற இடத்துல இருந்திருக்கிறாருங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். இன்றைய ப்ரெஸ் மீட்லேயே நயினார் திரும்ப திரும்ப பேசுகிறாரு, டிடிவி சார்னு தான் நாங்கள் அவரை அழைப்போம், இன்றைக்கும் அப்படி தான் நான் அழைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஆளாக்கி அதிமுகவில் ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததில் அவர் தாங்கிறத நான் இன்றைக்கும் நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். எங்கள் மாண்புமிகு டிடிவி சார் தான் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை டிடிவி சாருங்கிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்து சொல்கிற கருத்தெல்லாம் வேறு விதமாக இருக்குங்கிறது வேற. உங்கள் மாண்புமிகு அவரையே நீங்கள் எப்படி பேசுவீங்களாங்கிறதெல்லாம் தனி கருத்து, தனி விவாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஈகோ யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் இவர் என்ன நினைக்கிறாரு, அதாவது கான்ஷியஸாக அவர் திட்டமிட்டு இன் த சென்ஸ் அவருடைய அரசியலை பாதுகாத்து கொள்வதற்காக அவங்கள சைட்லைன் பண்ணுற வேலையை அவர் செய்திருக்கிறாருங்கிறது. அது ஒருவேளை அதையும் தாண்டி கட்சியை அங்கே நம்ம பலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் செஞ்சுருந்தாலும், நீங்கள் பாஜகவை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கான தலைவர் இல்லை, ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான தலைவர். அவருடைய கடந்த இந்த 4 மாதங்களில் இங்கே அவர் தலைமையகத்துக்கு வந்து மற்ற விஷயங்களை கோஆர்டினேட் பண்ண நாட்களை விட சவுத்தில் இருந்த நாள் தான் கூடுதல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கட்சிக்காரங்களே வைக்கிறாங்க. அப்போ அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய அடுத்த கட்ட எதிர்காலம் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும்போது இந்த முடிதலுங்கிறதில் நயினார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்கிற குற்றச்சாட்டு சரி. ஆனால் இப்போ பொறுத்து போகாமல் உடச்சிக்கிட்டு இந்த மொமெண்ட்டில் வெளியில் போனதுக்கான நோக்கம் அவங்க 2 பேருக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து இப்போ இவருடைய கட்சியினுடைய ஒட்டுமொத்த வெற்றியையும் கணக்குல வைக்காம நம்ம இந்த கொங்கு பகுதியில ஸ்ட்ராங்கா இந்த குறிப்பிட்ட சமூகத்தின் முகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதை திருப்பி வலிஞ்சு வந்து டிடிவி தினகரன் அவர் சொல்றாரு. இல்லை, அதுதான் இது நம்ம கவனிக்க வேண்டியது. என்னன்னா, அவர் இந்த குற்றச்சாட்டுகளை மொத்தமாக நான் மறுக்கிறேன், யார் போனதுக்கும் நான் காரணம் இல்லைங்கிறது அவருடைய ஒரே ஸ்டேட்மெண்ட். அதுதான், யார் போனதுக்கும் வெளியேறதுக்கும் நான் காரணம் இல்லை, அவங்கவங்க அரசியல் சூழலுக்காக வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மேல தலைமை இடத்துல பேசி அதை சரி பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் இப்போ என்ன கேள்வி இந்த இடத்துல, இப்போ டிடிவி இதுக்கு பதில் சொன்னாரா, அது இன்னும் கடுமையாக அது மாறும். அவர் என்ன கேட்குறாரு, அமித்ஷாட்ட நான் பேசிக்கலான்னா அமித்ஷா சொன்னது தான் நீங்கள் கேட்கலையேங்கிற குற்றச்சாட்டையே வச்சுட்டாரு. எடப்பாடி முதலமைச்சரில் அமித்ஷா சொல்லாத நீங்கள் செய்கிறது, இப்போ நான் பேசி திரும்ப இருக்கேன் நான் மட்டும் மதிச்சிட போகிறீங்களாங்கிற இடத்துக்கு அது நகர்த்துது. அவர் குற்றச்சாட்டு எங்களை மதிக்கலைங்கிறது ஒன்று, அவர் அமித்ஷாவையும் மதிக்கலைங்கிறத அதை விட பெரிய சர்ச்சா வைக்கிறாரு. அது கட்சிக்குள்ளே அந்த நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, இல்லை யார் கொண்டு போகிறாங்களோ கொண்டு போட்டுங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அப்போ அமித்ஷா சொல்வதை மீறி நயினார் செயல்படுகிறார், எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிற குற்றச்சாட்டு வருது. அப்படின்னா நாங்கள் அமித்ஷாட்ட பேசி என்ன பயனாக போகுது, உள்ளுக்குள்ளே நீங்கள் எங்களை ஓரங்கட்டுற வேலையை பார்ப்பீங்க, கூட சேர்த்து அழிக்கிறதுக்கான முயற்சி நயினாரை செய்கிறார். அது வந்து அமித்ஷாவுக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை, அவர் எந்த
கட்சியும் அழிச்சதில்லை, எங்கேருந்து ஆட்களை சேர்த்து உடச்சி கூப்பிட்டு வந்ததில்லை. அவர் ஒரு நல்ல மாமனிதர், அப்படி ஒரு அரசியல்வாதி. அவருடைய ஆற்றலுக்கான அந்த 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 அரசியல்னால் இப்படி தாங்க இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வாழும் இலக்கணமாக இருக்காருங்கிறதெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்க இன்றைக்கி கேட்டாலும். ஆனால் நயினார் தான் சிக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு அதை நகர்த்துறாங்க. அவர் ஜியை பற்றிலாம் எந்த கருத்துக்களும் வரல. நீ இப்போ இவங்க 2 பேரும் வெளியில் போனதுக்கு என்ன, பாஜகனுடைய மிக கொடூரமான பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை தோல்வி, மீனவர் நலன், மாணவர் நலன், இது ஏதாவது காரணம் நான் சொல்லிட்டு போனாங்க. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உடைத்ததுக்கு காரணமும் அண்ணாமலை தான். அண்ணாமலையோட அவருக்கு ஒத்துக்கலைங்கிற ஈகோ கிளாஷில் அது வெளியில் போனாங்க. அது ஒன்றும் தேசிய நலனுக்காக அப்படின்னா உடைச்சிட்டு அண்ணாமலையின் காரணமாக கூட்டணி விட்டு வெளியில் வந்து இந்த கூட்டணி திரும்ப ஏப்ரல் 11 இந்த மாதம் இந்த ஆண்டு வந்த வரைக்கும் நடுவில் பாஜகவை எதிர்த்து எத்தனை போராட்டத்தை அதிமுக நடத்திதுங்கிற கேள்வி வரும் இல்லையா? ஸோ இங்கே நடக்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களுக்கானது. போராட்டம் நடத்துவதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது, நம்ம அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இவங்க அடிச்சுக்கிறதுனால திமுக பாப்கார்னோட உட்காந்து படம் பார்க்குற மோடில் தான் உட்காந்துருக்காங்களோ. ஏன்னா திரும்ப 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 இதுவே செய்திக்குள்ளே வருது. செங்கோட்டையன் 2 நாளில் நான் திரும்ப செவ்வாய்க்கிழமை ப்ரெஸ் மீட் கொடுக்குறேங்கிறாரு, அடுத்த கட்ட விஷயங்கள் குறித்து அறிவிப்பேங்கிறாரு. அப்போ இது விவாத பொருளாகவே இருந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளுடைய ரோலை ஏற்கனவே இவங்க சரியாக செய்யலை, ரொம்ப சுணக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும்போது நீங்கள் ஆளுங்கட்சியை, அதாவது அந்த நிழல் முதல்வர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த முடிவுகளை ஒரு விஷயத்தை புஷ் பண்ணி செய்ய வைக்கிறதுங்கிற இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் இருந்திருக்கணும். யாரோ ஒருவர் அந்த ரோல் எடுப்பாங்க அப்படின்னா அது போதுமான அளவு இது வரைக்கும் இல்லை. அப்போ அந்த இடத்துல இன்னும் ஒரு குஷனை இவங்க திமுக கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு, ஏன்னா இது இதோடு நிற்காது, நேத்தோட நின்றும் நம்ம நினச்சோம். அது திரும்ப இன்றைக்கும் வந்து டிடிவி வெளியில் பேசும் பிறகு மறுபடியும் நயினார் அதற்கு பதில், மறுபடியும் இதுக்கு டிடிவியில் வேறு யாரோ பதில் சொல்ல போகிறாங்கிற நிலை வரும். அப்போ இது இன்னும் பெரிதாக வெடித்து என்டிஏவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு பக்கம் வாங்கங்கிற இடத்தை நோக்கி அது நகருது. இன்னைய தேதிக்கு அதிமுக 5 முனைகளாக உடைந்திருப்பதாக, அதிமுக வாக்கு வங்கி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, அவர் மறைந்த போது அந்த தேர்தல் 2016 அவர் சேர்த்து வைத்திருந்த அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அங்கே தான் பெரும்பாலாக இருந்தாலும் இருக்கிறது, அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. எடப்பாடி அவர்கள் நான் தான் பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்களுடைய சார்பு அம்மாவின் உண்மை தொண்டர்கள் நாங்கள் தான் என்று தனி கட்சியாகவே வைத்து ஒரிஜினலாக அவங்க சொல்லும்போது அதிமுகவை மீட்புது அப்படிங்கிற இடத்துல தான் ஒன்ஸ் ஆரம்பித்த சமயத்தில் சொன்னாங்க. அந்த டிடிவி தினகரன் இப்போது செங்கோட்டையன் அப்படின்னு 5 முனைகளாக இருக்கிறது. இந்த மோதல்கள் தொடர்ந்து வார்த்தை மோதல்களை பார்த்தால் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 5வதாக ஒரு முனை உருவாகிறதோ என்பதையும் நாம் அடிக்கோடிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். 5வது முனைன்னும் போது திமுக கூட்டணி, ஆப்வியஸாக எடப்பாடி தலைமையிலான அதிமுக ப்ளஸ் கூட்டணி. இப்போ இதற்கு பிறகு விஜய், சீமான் தான் நம்ம 3வதாக சொல்லணும். ஏன்னா அவர் விஜயை விட கூடுதலாக வாக்கு வங்கி யார் என்ன வாங்குறாங்கிறது வரும்போது வரட்டும். 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தனித்து நிற்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா சீமான் அவர்கள். இது போக 5வது முனையில், ஏன்னா இப்போ இதை சமாதானப்படுத்தின பிறகு அடுத்து எங்கே போகிறோங்கிறது வரும். அது டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. நயினாருமே கூட டிசம்பர் வரைக்கும் நேரம் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாரு. வந்து அதுக்கு முன்னாலே தங்களுடைய பலத்தை, ஒற்றுமையை காட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல தேர்தல் களத்தில். மக்களுக்கு ஒரு படத்தை காட்டுறாங்க. செலவு யார் சார் பண்ணுறது? அதான் சிக்கல். பெட்டியை யார் தரப்பாங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. இல்லை என்றால் செப்டம்பர் 4ஆம் தேதி மாபெரும் மாநாடு மதுரையில் நடக்கும் என்று அறிவித்த மாநாட்டை ஓபிஎஸ் தள்ளி வைப்பார். அவருக்கு என்ன சிக்கலாயிருச்சுன்னா அவர் தான் முதல்ல அறிவித்தார். பட் அதுக்கு பிறகு விஜய் அறிவித்து இந்த மாநாடு போட்ட பிறகு நீங்கள் அதே இடத்துல கூட்டுறீங்க, அந்தளவு கூட்டத்தை காட்டலைன்னா அது ஒரு இமேஜ் நமக்கு அடிபடுங்கிறதுனாலையும் அது நிறுத்தப்பட்டதாக சொல்லுது. அதாண்டி அவ்வளோ ஆட்களை கூட்டுறதுக்கு இந்நேரத்துக்கு இப்போதைக்கு அதுக்கான தேவைகள் இருக்குல்ல, பின்னாடி இருந்து அதை செய்கிறதுக்கு நிறைய வேலைகள், அதை ஒருங்கிணைக்கும் மற்ற விஷயங்கள். அவரோடு கூட இருந்த அந்த 3 எம்எல்ஏக்கள்லேயே இப்போ ஒருத்தர் சைலண்ட்டாக இருக்காருங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது. அவர் திரும்ப இங்கே போக போகிறாரா என்ன ஏதுங்கிறது தெளிவில்லாமல் இருக்குது. அப்போ இப்படியான சூழலுக்குள்ளே இருக்கும்போது அந்த இதில் 5வது முனை உருவானால் யாருக்கு லாபமோ
அவர்கள் இவர்களை தைரியமாக போங்கன்னு கொடுக்க வேண்டியதை கொடுத்து இறக்கி விட்டால் அந்த வெயிட்டு காட்டுறதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு என்னமோ மேபி இப்போ விஜய் திருச்சியிலேருந்து தொடங்குறாருங்கிறாங்க பயணம், இன்னும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ரெண்டாவது இடத்துல நேற்று போய் கேட்டிருக்காங்க, என்ன வருதுங்கிறத பார்க்கணும். அந்த நேரத்தில் இவங்களும் ஏதாவது பண்ணி அந்த லைம் லைட்டை பல விதமாக சிதற வைக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதாவது 5வது முனை உருவானால் யாருக்கு லாபமோ அவர்களும் கூட இதை ஒரு கால்குலேட்டட் அட்டெம்ப்டாக திமுகவும் கூட செய்யலாம், பாஜகவும் செய்யலாம், இல்லை 2 பேர்கிட்டையும் பேசி வாங்கிக்கிட்டு கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படியான ஒரு சூழல் 2026 தேர்தல் எல்லா தேர்தல்களை விடவும் நமக்கு வேறு ஒரு விதமான டைமென்ஷனுக்கு, ஒவ்வொரு தேர்தலும் அதுக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கும். இந்த தேர்தல் மிகப்பெரிய அளவுக்கு கணிப்புகளை தாண்டி கணிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கடும் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய தேர்தலாக கணிப்பாளர்கள், யோக வகுப்பாளர்கள் எல்லாருக்குமான ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் மக்கள் அறிவாளிகள் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியதாக இது இருக்கும்னு நம்ம பார்க்கலாம்.